பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு குழு ஒருங்கிணைப்பாளர் தலைவர் எச். ராஜா அவர்கள் இன்று திருச்சிராப்பள்ளியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்தினார். இந்த சந்திப்பில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இன்று வெளியான வட மாநில தேர்தல் முடிவுகள், தமிழகத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற வானூர்தி கண்காட்சியின் போது ஏற்பட்ட துன்ப நிகழ்வு ஆகியவற்றை பற்றி செய்தியாளர்களிடம் விரிவாக பேசினார். இந்தியா நியூஸ் செய்திகளுக்காக வா. பாலாஜி. மாவட்ட தலைமை செய்தியாளர், திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்ட செய்தியாளர் வி. பாலாஜி. அறிக்கை. ஹரியானாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் 52 இடங்கள் பிஜேபி முன்னிலை. அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் நடந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிற 29 இடத்துல காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட்டணி பெரும்பான்மை பலம் இல்லாமல் கொங்கு சட்டமன்றம் வருகின்ற ஒரு சூழ்நிலையானது. ஏன்னா 42 இது அபிஷியல் தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டுடைய, அதாவது கேட்ட பொழுது நான் பத்திரிகை நண்பர்கள் நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல பத்திரிகை நண்பர்கள் கேட்டு சொன்னேன்னா, காங்கிரஸ் will win in executive, பிஜேபி will win in actual. அதனால அதேபடிக்கு இன்னைக்கு தொடர்ந்து இந்து சமுதாயத்தை ஜாதியால் பிளந்து சிறுபான்மையினரை மதத்தால் இணைத்து தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தரலாம் என்று மனப்பால் குறித்த காங்கிரஸ் அதனுடைய இந்தி கூட்டணிக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். 3வது முறையாக ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, அதாவது 2009 4 தொகுதிகள் இருந்த ஒரு கட்சி 14 அரவிந்த் பெரும்பான்மை பெற்ற ஆட்சி 19 அதே போல மீண்டும் அரவிந்த் பெரும்பான்மை பலம் பெற்று இருக்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், மக்கள் நல அணுகுமுறை, அதற்கும் மாநிலத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கும் ஹரியானா மக்கள் ஆதரவளித்து பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆகவே உங்களோடு சேர்ந்து நானும் இந்த வெற்றிக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளை ஹரியானா வாக்காளர்கள் மக்கள், ஜம்மு காஷ்மீர் வாக்காளர்கள் மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நன்றியை வாழ்த்து தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டில் நேற்றைய முன்தினம் ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமாக மக்களுக்கு தண்ணி குடிக்கிறதோட ஏற்பாடு செய்யும். ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றார்? டீஹைட்ரேஷன். ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை தட்டி தண்ணி கட்டணும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்தை சேர்ந்த தூத்துக்குடி பாராளுமன்ற சொல்ல நடத்த முடியாதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு போட்டார். கரெக்ட் தான்.
அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸும் டெல்லியிலேயே அப்படின்னு இருந்ததை மாற்றணும்னு சொல்லி அதனால தான் நேஷனல் டெக்ஸ்டைல் டே சென்னையில் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 2021 வரை டெல்லியில் நடந்த இந்த நிகழ்ச்சி சென்னையில் ஏற்பாடு செய்யும். ஒரு சுயநலத்திற்காக இல்லை விளையாட்டு அமைப்போட நண்பர்களுக்காக அதுக்காக நாங்கள் கார் ரேஸ் ஏற்பாடு பண்ணுறதுனா அதுக்கு 4 நாள் முன்னாடியே அங்கே போய் நின்று ரோடு சரியாக போட்டிருக்கா, மேடை சரியாக போட்டிருக்கா, மக்கள் வந்து பார்வையாளர்கள் தங்களுக்கு இடம் எப்படி இருக்குதுன்னா பார்க்க முடிஞ்சவர் துணை முதல்வர் ஆனவுடனே அவர் வந்து அவரோட பணியவே மறந்துவிட்டார் நினைக்கிறேன். கடமை இதெல்லாம் போய் பார்க்கலையே. காரணம் என்ன? ஃபேமிலிக்கு வந்து அடுத்த ஹையர் அஃபேர் ஆகிடுறாங்க. இந்நாடு முடிவாயிடுச்சு. நாடு மக்கள் எழுதட்டா என்னங்கிற மாதிரியா ஒரு மாநில அரசை செயல்பட்டதுனால 5 உயிர்கள் பலியாகிட்டு 250க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டது. அது இந்த மாதிரியாக எல்லா விதத்திலும் இருந்தால் அதே காலகட்டத்தில் ஒன்றா முன்னாடி சங்கரன் கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு மாநாட்டில் எனது ஆளுநர் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசாங்கத்துக்கும் வச்சிருக்கார், மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு. இந்த அரசாங்கம் போதைப் பொருளை சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஹஷீஷோ தாரிங்கோ அந்த மாதிரி எதையும் 1 கிராம் கூட இந்த அரசாங்கமோ அந்த காவல்துறையோ பிடிக்கல. கஞ்சா புத்தகம் பிடிக்கிறது தவிர இந்த அரசாங்கம் அதில் எந்த விதத்திலும் இந்த மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் 1 கிராம் கூட பிடிக்கலங்கிற உண்மையை எடுத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் பல மாதங்களாக சொல்லி வர்றது டெரரிஸ்ட் பற்றி செய்து கொண்டது. அது மண்ணடியாக இருக்கலாம், மாயவரமாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம். இங்கே இந்த அரசாங்கம் தமிழக காவல்துறை 1 டெரரிஸ்ட் பிடிச்சிருக்காங்களா? எல்லாமே யார் பிடிச்சிருக்காங்க? ஏன் கிடையாது? போதைப் பொருளாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது, தீவிரவாத செயலாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது.